எல்லாரும் நினைப்போம்ல, ஏன்டா நம்மளுக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? இது நடந்தா நல்லா இருக்கும்னு தோணல. எனக்கு 1008 விஷயம் தோணுச்சு. பட் ஆனா இது ஒண்ணு நடந்துச்சுன்னா, மீதி எல்லாமே எனக்கு நல்லதா நடந்துரும்னு தோணுது. நான் சொல்றேன். ஆனா இது எந்த அளவுக்கு சரியா தெரியல எனக்கு. பட் ஆனா நான் யோசிக்கிறேன். என்கிட்ட எனக்கு இப்ப 23 வயசு ஆகுது. ஒரு சொந்தமா ஒரு வண்டி இல்ல. ஒரு வீடு இல்ல. ஏன் அட்லீஸ்ட் நான் ட்ரெஸ் பண்றது நல்லா பண்ணுவேன். பட் ஆனா அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட ஓரளவுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமையில தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா நான் இப்ப வாங்குற சம்பளம் ரூ. 40,000 வாங்குறேன். அதுல வாங்குறதுலயே நான் ரூ. 30,000 மாசமா இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். வட்டி கட்டுறேன். ரூ. 30,000 நான் வட்டி கட்டுறேன். அத நான் யோசிச்சு தான் இத நான் சொல்றேன். எல்லாரும் மிடில் கிளாஸும், லோயர் மிடில் கிளாஸ்லயும் ஒரு ஆனுவல் எலிஜிபிள்ன்னு ஒண்ணு இருக்கும். இவ்வளோ அமௌண்ட் தான் இவங்க சம்பாதிப்பாங்கன்ட்டு. அந்த எலிஜிபிள பார்த்து பேங்க் இந்த ஸ்கீம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது என்னன்னா, இப்ப முதல்ல எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் சேர்த்து கட்டிட்டு வரோம். இல்லன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு வரோம். அத விட்டுட்டு இவங்க முதல்ல அசல மட்டும் கட்டி முடிச்சா போதும். நீங்க எப்போ அந்த அசல கட்டி முடிக்கிறீங்களோ, அப்ப எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினாவே போதும்னு சொன்னாவே, இது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது எனக்கு. இந்த ஒண்ணு நடந்தாவே மீதி எனக்கு இந்த வண்டி வாங்குற ஆசை, துணி போடுற ஆசை, வீடு கட்டணும் ஆசை எல்லாமே நடந்துரும்னு தோணுது. ஆனா இது எந்த அளவுக்கு ரியல் லைஃப்ல நடக்குமா, நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன இது போல நல்லா இருந்தா தோணுன்னு இருக்கும்ல?